ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மிஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவோட எபிசோட் 14. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப 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 சூப்பராக இருக்க போதுங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டான எபிசோட். கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த 13 எபிசோடாக பார்த்த எல்லா கொஷினுக்கும் இன்றைக்கி தான் ஆன்சர் கிடைக்க போகுது. இந்த எபிசோடில் மறக்காமல் மிஸ் பண்ணாங்க, ஃபுல்லாக பாருங்கள். எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கே இந்த பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, இன்னொரு பாட்டி கூட. அதை தான் காமிக்கிறாங்க. பேப்பரில் வந்து இந்த ஃபோட்டோ காமிச்சு இவங்க தான் அப்படிங்கிறாங்க. நகோகியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இது அந்த பொண்ணு கிடையாது, இது வேறு பொண்ணுன்னு சொல்லி உடனே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இன்டர்வியூ ஹாலில் வேறு ஒரு பாட்டி உட்காந்துருக்கு. இந்த பாட்டி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, உங்களுக்கு நர்வஸாக இல்லையா? எனக்கு அதெல்லாம் இல்லைப்பா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கேன், என்னால் ஈஸியாக பண்ண முடியும், நீங்களும் அப்படியே இருங்க, உங்களாலே பண்ண முடியும், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. பாத்ரூம் மிதிச்சு போகிறாங்க. ஃபோன் பேசிகிட்டே போகிறப்ப நீங்கள் எனக்கு இந்த இன்டர்வியூக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டே போகிறாங்க. போகிறப்ப யாரோ வந்து இடிக்கிறாங்க. பார்த்தா ஃபோன் கீழே விழுகுது. எடுத்து கொடுத்து பார்த்தா இப்போ ஃபோட்டோவில் காமிச்சாங்களே, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த பாட்டி காமிக்கிறாங்க. அந்த பாட்டி அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுது. பார்த்தீங்களா, அதுதான் கில்லர் பாட்டி, அதுதான் கில்லர். நமக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயினையும் குட்டி ஹீரோயும் காமிக்கிறாங்க. அவங்க காரில் போயிட்டுருக்கிறப்போ இப்போ என்ன பண்ண போகிற, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்க போறியா, நம்ம குட்டி ஹீரோ கேட்குறாரு. இது எப்படி கேட்க முடியும், நீயே போய் சொல்லிட்டா உண்மையை சொல்லிடுவாடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. வேறு நான் அந்த இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன், உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. உடனே நம்ம குட்டி ஹீரோ அப்போ அவளோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம அசிஸ்டன்ட் சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் எங்கேயோ செவரடி குதிச்சுட்டு இருக்காரு. சொல்லுங்கன்னு கேட்டானே உடனே ஒரு இம்பார்ட்டண்டாக ஒருத்தனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், முடியுமான்னு கேட்குறாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக கேஸ் சம்மந்தமானதான்னு கேட்குறாங்க. ஆமாண்ணே, சரி ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணுற ஒரு கேஸ் விஷயமா நானும் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சார் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் வச்சிடறாங்க. என்ன சொன்னாங்க, அவங்க வேலை விஷயமா வெளியே இருக்காங்களாமா, வந்தோன்னே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு டைம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம டின்னர் முடிச்சிடலாம், வா டின்னர் போல், உனக்கு என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி நம்ம குட்டி ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் எனக்கு வேறு பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னே பாவம் நம்ம குட்டி ஹீரோ முகம் அப்படியே வாடி போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அவருக்கு இந்த சீக்கிரட் தெரியுமான்னு சொல்லி நம்ம குட்டி ஹீரோ கேட்குறாரு. தெரியல, இப்போ வரைக்கும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓகே, உனக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என்ன கேளு, நான் தயங்காமல் மறக்காமல் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம குட்டி ஹீரோ வாக்கு கொடுக்குறாரு. ஒரு ஆளை பார்ப்பார் தெரியுமா, தண்ணி வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு கல்கிட்ட போய் டீட்டெயில்ஸ் கேட்பார் தெரியுமா, அந்த ஆளை போய் பார்க்குறாரு. அவர் சீட்டு விளையாடுற இடத்துல இருக்காரு. அங்கே போய் கேட்ச் பண்ணி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்க வந்திருக்குன்னு சொல்லி அந்த கிளை பேரை சொல்லி அவங்கள பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும், 24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாவன் சிட்டியில் வந்து அவங்க ஆக்டிவ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப மேற்கொண்டு எனக்கு அவர் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா இன்னும் நைட் நேரம் டின்னருக்கு அப்படியே அவளுக்கு அழகாக ஒரு டேட் மாதிரி வராங்க. அங்கே வந்துட்டு இந்த ஹோட்டலை பார்த்து என்ன கூட்டமே இல்லை, நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டான் போல் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் இந்த டேபிள் இங்கே வந்து இந்த ஹோட்டலில் இந்த டேபிள் கிடைக்கவே கிடைக்காதாம ரிசர்வேஷன் பண்ணாமல் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நம்ம அசிஸ்டன்ட் சார் சொன்னாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ கண்டிப்பாக நம்ம லேட்டாக தான் வந்திருப்போம் போலன்னு ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட்றாங்க. உடனே நம்ம ஹீரோ இதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்டதுக்கு இல்லை பரவாயில்ல கூடன்னு வாங்கிக்கிறாங்க, கொஞ்சம் நிறையா இருக்குல்ல, பத்துமா உனக்கு, கம்மி ஆர்டர் பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க. நான் டயட்டில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரே சிரிப்பு. இல்லை, நான் படிக்கிறப்ப இவ்வளோ தான் சாப்பிடுவேன், ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்லாம் என்னால் சாப்பிட முடியாது, அளவாக ஃபுட் கம்மியான காசாக இருந்தாலும் அதிகமான குவான்டிட்டி இருக்கும், அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு திரும்ப நீ படிக்கலான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது திரும்ப படிக்கிறதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, திரும்ப படிக்கிறத விட ரொம்ப வடுவான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு பிடிச்ச விஷயத்தை அந்த இடத்துல நம்ம கிவ் அப் பண்ணுறதா, எனக்கு அதனால தான் படிக்கிறத விட அதை கிவ் அப் பண்ணிடுவோங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதனால தான் என்றைக்குமே நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யணும். அப்படி பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்கிறப்போ படிச்சியோ இல்லை வேறு எதுவோ எந்த விஷயமா இருந்தாலும் உனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் நீ பயப்படுறத விட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், அது ஞாபகத்தில் வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவரையே பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு நாளைக்கு சண்டே, ஆமாம் சண்டே, எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறப்போ நாளைக்கு என்னோடய ஷெடியூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோஸாக இருந்துட்டு, நீ அந்த குட்டி ஹீரோ கூட என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சது நீ செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க முகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பெட்டுக்கு வந்துட்டாங்க, தூங்க போகிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அவர் சொன்னதுக்கு சரிதான், எப்போ என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு திரும்ப போய் புக்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் திரும்ப கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் திரும்ப படிக்க போகிறேன்னு சொல்லி உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. படித்து முடிச்சவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. பார்த்தா காலையில் பாட்டியாக மாறியாச்சு. அப்புறம் வந்து அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காங்க, அந்த வில்லி பாட்டி இருக்குல்ல, அதை பற்றின என்னமோ எழுதியிருக்காங்க. சரி சொல்லிட்டு ஐயோ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப போய் பெட்டில் படுத்துறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா காலையில் அங்கே வந்து நின்னாச்சு, கையில் அழகான ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வாசல் நின்னாச்சு.
போச்சு. நம்ம அசிஸ்டன்ட் சார் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. நேரத்தில் அவங்க உங்களை மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். அப்படி நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா அவங்க ஒர்க்குக்கு போக முடியாமல் போல் கண்டிப்பாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க கூட இருக்கலாம்ல அப்படி நம்ம அசிஸ்டன்ட் சார் வந்து அட்வைஸ் பண்ணோன்னா காலையிலேயே வந்துட்டார் போல். வந்துட்டு நேராக உள்ளுக்குள்ளே போயிடறாரு. பார்த்தா ஃப்ளவரோட நிற்கிறாரு. அவங்க அம்மா வந்தாங்க. ஹாய் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. இல்லை வெறும் கையோட வரக்கூடாதுல்ல, அதனால ஃப்ளவரோட வந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா இவருக்கு இந்த ஃப்ளவரெல்லாம் பிடிக்காது, அதுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா எனக்கு ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க. உடனே அவங்க அப்பா வந்து இவளுக்கு இந்த ஃப்ளவர்லாம் பிடிக்காது, சாப்பிட ஸ்பைஸியாக நிறைய கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சார் வந்து சிரிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உட்காருங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் இவ்வளோ காலை நேரமே வந்ததுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தா பாட்டி ஹீரோயின் வந்தாச்சுல அப்படியே கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. போங்க போய் மிஞ்சுனை எழுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் போய் போய் எழுப்ப மட்டும் இப்போ போய் எழுப்பணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக கத்துவா எரிச்சல் அடைவான்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு 30 வயசு ஆச்சு, இப்போ இந்த மதிய நேரம் வரைக்கும் யாராவது தூங்குவாங்களா? அது உனக்கு ஹாப்பியாக இருக்குமா? அவர் முன்னாடி பார்த்தா என்ன நினைப்பார் அப்படிங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அவர் இருக்காருன்னு தெரிஞ்சு இப்போ எழுப்பணும்னா அவ்வளோதான், எப்படி கத்துவா உனக்கே தெரியும்ல, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சரியா, அது சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்து நம்ம ஹீரோ சார் இட்ஸ் ஓகேம்மா, எனக்கு எந்த ஃபுட்டு தேவையில்லை, நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. ஐயோ மிஸ்டர் கியூ, நீங்கள் அப்போல்லாம் சொல்லவே கூடாது, போன டைம் வந்தப்பவே நீங்கள் சாப்பிடாம போயிட்டீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, நீங்கள் இப்போ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு அழகாக டீ எல்லாம் கொடுக்குறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பாட்டி வந்து இந்த சைடு வந்த வீடியோ ஞாபகம் வருது. உடனே அவங்ககிட்ட கேட்குறாங்க, இப்போ ரீசெண்டாக அவங்க ஹீரோயோட ஃப்ரெண்டோட ஆன்ட்டி இங்கே வந்தாங்களான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறீங்க? அவங்களோட ஆன்ட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம், அவளுக்கு ஆன்ட்டியே இல்லை, என்னோடய ஒய்ஃப் தான் நீங்கள் ஆன்ட்டின்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி நம்ம அவங்க ஹீரோயினோட அப்பா கேட்குறாங்க. இல்லை அவங்களோட ஆன்ட்டி தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே, சின்ன வயசுலேருந்து அவளுக்கு அம்மா இல்லை, நாங்கள் தான் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எந்த ஆன்ட்டியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அப்போது இந்த லிம்ஸுங்கிற பேரில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் நம்ம ஹீரோயோட அம்மா என்னது லிம்ஸுனா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவங்க என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சி தான் அவங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு. அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் சொல்ல ஞாபகம் வருது, எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அவங்களோட பிறந்தநாள் இன்னைக்கு, ஆனால் டெத் எப்படின்னு தெரியாது சொல்லி ஃபீல் பண்ணதால ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் சாரி நான் எதாவது தெரியாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறக்குள்ள அவங்களுக்கு தெரியுமா, அவங்கள பற்றி எதாவது கேள்விப்பட்டீங்களா, அவங்க உயிரோட இருக்க சான்ஸ் இருக்கா, நீங்கள் அவங்கள பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா வந்து பாவமாக கேட்குறாங்க. சாரி, அதே மாதிரி வேறு பேர் இருக்கவங்கள மிஸ்டேக்காக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாரு, மிஞ்சூன் எந்திரி போய் கதவை தட்டுறாரு. என்ன இவ்வளோ நேரமாச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. மிஞ்சூன் எந்திரி, மிஸ்டர் கியூ வந்திருக்காரு பாருன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தட்டுறாங்க. பார்த்தா ஐயோன்னு அடிச்சு பிடிச்சி எழுந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேகமாக ஓடி அந்த ரெட் கலர் ஹூடியை வந்து எடுத்து மேலே போட்டுக்கிட்டாங்க. வீட்டை போய் லாக் பண்ணிவிட்டு உடனே ஜன்னல் வழியே இறங்கி போகிறாங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஹீரோயோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கையில் இந்த ஸ்க்ரூ கொண்டு வந்து கதவை லாக் ஓப்பன் பண்ணி திறந்துக்கிறக்குள்ள அப்போ தான் செவத்துலேருந்து இறங்க போகிறாங்க. பார்த்தா இவங்க கரெக்டாக அந்த பாட்டியை பார்த்துட்டாங்க. அந்த லேடின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே கீழே குதிச்சுட்டு ஓடுறாங்க. திரும்ப அந்த லேடி வந்துட்டா கட்டையை தூக்குன்னு சொல்லிட்டு கட்டையை தூக்கிட்டு 2 பேரும் வெளியே ஓடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு ஹீரோயினை காணோம். கதவுல பார்த்தா பகல் டைமில் யாரும் கதவு திறக்கக்கூடாது, அப்படி கதவு திறந்தீங்கன்னா நீங்கள் இருந்து ஓடி போயிடுவேன்னு சொல்லி எழுதியே ஒட்டியிருக்காங்க. அவருக்கு அதையும் படிச்சுட்டு அவங்க உள்ளே இல்லைங்கிறது பார்த்துட்டு பின்னாடி இவங்க பின்னாடியே ஓடுறாங்க. இவங்க பார்த்துட்டு அந்த ஹீரோயின் பாட்டியை பார்த்துட்டாங்க, பின்னாடியே அடிக்கிறதுக்கு துரத்திட்டு ஓடுறாங்க. அவங்களும் வேகமாக அந்த மூளை இந்த மூளைன்னு எல்லா பக்கம் போகிறாங்க. கடைசியில் இவங்க போகிறக்குள்ளேயே போலீஸுக்கும் ஃபோன் பண்ணியாச்சு. அந்த முக்கு திரும்பக்குள்ளே போலீஸும் வந்துடுச்சு. ஐயோ போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு வேகமாக திரும்புறப்ப பார்த்தா அந்த சைடு அவங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து வேறு பக்கம் போய் தேர சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க 2 பேரை பிடிச்சி போலீஸ் வருது, பிடிங்க அந்த பொம்பளை தான் பிடிங்கன்னு சொல்லி போய் அந்த பொம்பளை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே மூஞ்சிக்கு முக்காடை போட்டு ஹூடி ஜிப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கு. இந்த பொம்பளை தான் போன டைம் வந்த மாதிரி இந்த டைம் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, எதுக்கு வருதுன்னே தெரியல, நீ முதல்ல முகத்தை கழட்டு, அவங்க நல்லா பார்க்கட்டும், இப்படியே தான் வந்துட்டுருக்க, இது என்னோடய பொண்ணோட ட்ரெஸ் தெரியுமா, எவ்வளோ ஹையஸ்ட்டு காசு கொடுத்து வாங்கினேன், ஆனால் நீ இப்படி அவ்வளோ எடுத்து எதுக்கு நீ போட்டிருக்க, உனக்கு இதே வேலையை போச்சு, நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி ஒரே திட்டு. அந்த கூடியை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. மூஞ்சி வழியாக டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கழட்டி தூக்கி மூஞ்சி எரிஞ்சிடறாங்க. என்ன சொன்னீங்க, இது எக்ஸ்பென்சிவா? இது ஒன்றும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லை, நான் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வா போகலான்னு சொல்லி வேர் ஹவுஸ் கூப்பிட்டு போய் 90% சேலில் வாங்கி கொடுத்து தானே இது, எனக்கு அப்போத்துலேருந்து இதை பிடிக்காது தெரியுமா, இதுதானே எடுத்துகிட்டு போங்க, எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி
கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. இது எப்படிங்க இந்த லேடிக்கு தெரியும்னு சொல்லி இந்த ஹஸ்பண்டை கேட்குறாங்க. ஐயோ கமா, நான் சொல்கிறது கேளுங்க, நான் தான் மிஞ்சுன்னு சொல்ல வரப்போ நம்ம ஹீரோ சார் கதை திறந்துட்டு வந்துடுறாரு. இவங்க வேகமாக திரும்பி பார்த்து ஹீரோ சார்னால அப்படியே வாய் மொழி அப்படியே மறைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சுன்ட்டு அவங்க உள்ளே வராங்க. இந்த லேடி தான் அப்படின்னு சொல்லி கையை காமிச்சோன்னே, மிஸ்டர் லிம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா இவங்கள அப்படிங்கிறாங்க. ஆமான்னு சொல்லி தலையசிக்கிறாங்க. 3 பேரும் அவங்களையே பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்னங்க நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயோட அம்மா வந்து அவங்க ஹீரோ சார் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. அப்போ 2 பேரும் வெளியே நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ சார் ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இங்கே என்ன தான் நடக்குன்னு தயவு செஞ்சு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் திக்கி திணறி உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்லலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சொல்ல முடியல, இந்த திங்க் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளர்றாங்க. அப்போ இந்த லோகத்தில் நீங்கள் யார், எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களை நான் எவ்வளவு நம்புன்னு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அமைதியாகவே அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. லாஸ்ட் திங் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு மிஞ்சு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே மாண்டி ஆடிட்டு அழுத மாதிரியே நிற்கிறாங்க. எதுவுமே பேசலை. தயவு செஞ்சு சொல்கிறீங்களா, இப்போ கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோ. இப்போ சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக கேட்குறாரு. அப்போ 2 பேர் அமைதியாக நிற்கிறாங்க. அடுத்து ஹீரோயினோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. நம்ம இப்போ அவங்க ஹீரோயின் அம்மா பேசுகிறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல, அந்த லேடியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஒருவேளை அவங்க தானான்னு கேட்குறாங்க. யார், அந்த கிளேசி லேடி தான். உங்களை அப்படி நம்ம லிசுன் மாதிரியே இருக்குது தானே உங்களுக்கு, அப்படி இருந்தால் சந்தோஷம் தான், அப்படி இருக்குன்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் சார் சொல்கிறாரு. நிறைய நாள் போயிருக்கு, கண்டிப்பாக அவளுக்கு ஏஜ் ஆகிருக்கும் தானே, ஒருவேளை எனக்கு தான் தெரியலையா, அவளை எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவள் காணா போய் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு மெசேஜ் வந்துச்சுலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதில் வந்து என்னை தேடாதீங்க, மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி வந்துருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக அவள் உயிரோட தான் இருக்கா, எனக்கு என்னமோ அவள் உயிரோட தான் இருக்கான்னு தோணுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் அதை அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. வந்து வேகமாக வந்தால் வண்டிக்கு பின்னாடி இங்கே ஒரு காரு அங்கே ஒரு கார் நிற்குது. வண்டி எடுக்க முடியல. பேக் சைடு இருக்க கார் புதுசாக இருக்குங்காட்டி அந்த காருக்கு ஃபோன் பண்ணி நான் வெளியே நிற்கிறேன், வந்து வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சார் அப்படியே கெத்தாக சூப்பராக கிளம்பி வந்து அப்படியே லுக்கெல்லாம் விட்றாரு. நம்ம ஹீரோயினை ஃப்ரெண்டுக்கு தான் இவருக்கு பார்ட்னர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, அவங்களுக்கு அந்த கடுப்பு. பார்ட்னர் வச்சுக்கிட்டும் என்கிட்ட எப்படி நீ வலிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவனையே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபேல் பண்ணுறாரு போல். நீங்கள் தானா, நான் வேறு யாரும் நினச்சேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஆள் வந்து காரை ஓப்பன் பண்ணிட்டு சரி கொஞ்ச நேரம் பேசி பார்ப்போம்னு சொல்லி திரும்ப காரை விட்டு இறங்கி, அது கார் ஹீட் ஆகணும் போல், கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிஸியாக இல்லாட்டி நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. திரும்ப வந்து நின்று நூடுல்ஸ் சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளோட ஷேம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து, உனக்கு என்னென்னா உன்னோட உடம்பு ஃபுல்லாக விஷம், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட கேட்பான். இல்லை அது வந்து நீ இடியட்டா, இப்போ நான் பார்த்து எடிட் மாதிரி தெரியுதா, நான் ஒருத்தல சார் லாக்டவுன் அப்படின்னு சொல்லி கோவமாக கத்தி அப்படியே ஐயில் குத்துனா மண்டையில் விட்டு ஸ்மாஷ் பண்ணி இடித்து உதச்சி கொண்டுருவேன்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை காலடியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகிறோன்னா வண்டி எடுத்துகிட்டு அவங்க போயிடறாங்க. அவங்க போகிறதே நம்ம அசிஸ்டன்ட் சார் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக அவர் கல்யாணம் ஆகலை, பட் இந்த அம்மா கல்யாணம் ஆகிடுச்சு, பார்ட்னர் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கூட விளையாடுறேன்னு நினச்சிட்டு நைட் காமிக்கிறாங்க. அந்த ஹீரோயின் வந்து நம்ம நார்மலுக்கு மாறிட்டாங்க, அப்படியே சோகமாக படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேகமாக உள்ளே ஓடி வந்து மிஞ்சுன்னு கூப்பிட்றாங்க. அவங்கள ஒரு வெளியே எழுந்திரிச்சு உட்கார வச்சு இவங்களுக்கு அழுக வந்துருச்சு. நான் ரொம்ப ஓல்டாக இருந்தேன், ஒர்க்கு கிடச்சிது, ரொம்ப நைஸுன்னு நினச்சேன், என் பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணேன், ஆனால் எல்லோரும் நம்பினவங்களை நான் மோசம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்கள எல்லாத்தையும் ஹேட் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அழுக வந்து, எதுவுமே வேணும்னே பண்ணல, ஆனால் மறைச்சிருந்தா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ எல்லா தப்பும் எம்எல்ஏன்னு ஆயிடுச்சு, எல்லாத்தையும் நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டேன், எல்லாருக்கிட்டையும் போய் நான் உண்மை சொல்ல போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்டு இருந்துட்டு, தயவு செஞ்சு அப்படி சொல்லாத, சொன்னீங்கன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி கோமா சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறப்போ ஃபுல்லாக ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாக ப்ரெஸ் வந்துடுவாங்க, எல்லாத்தையும் நான் பேட்டி எடுப்பாங்க, அப்புறம் எல்லாம் ஜெயிலில் போட்டுருவாங்க. நீ ஜெயிலுக்கு போய்ட்டு நான் எப்படி பார்க்க வர்றது சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 பிள்ளைங்க மாதிரி போய் மாதிரி 2 அழுதுகிட்டே இருக்காங்க. இவள் அழுகிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழுக வந்துடுது. 2 பேரும் சேர்ந்து கத்தி அழுகிறாங்க. லைஃப் எவ்வளோ டெரிபிளாக இருக்குது, நான் எப்படி பார்ப்பேன், என்னோடய எக்ஸ் கன்வென்ட் ஆயிடுவேன், நான் எக்ஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. காரில் வந்துட்டுருக்காரா, காரில் வந்து இந்த ஆண்டி பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த ஆஃபீஸ் ரூமில் ஆண்டி பார்த்தது, வீட்டு மேலே மாடி மேலே அவங்கள பார்த்தது, அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டது, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தது எல்லாம் யோசிச்சுட்டு கார் நிறுத்திட்டு இவங்க 2 பேருக்கு அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க சொல்லாமல் போனது எல்லாத்தையும் பிடிச்சி அவங்களுக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்குள்ளே என்னமோ கனெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி டவுட் வந்துடுச்சு. இதை மிஞ்சுன்ட்ட கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சரி வேண்டான்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க.
அப்புறம் ஹீரோ சார் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசலில் ஹீரோயோட அம்மா நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு வித பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்து, அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே, சாரி மிஸ்டர் கியூ, நீங்கள் வந்து ரொம்ப பிஸின்னு தெரியும், உங்களை மாதிரி பிஸின்னு இருக்க முடியாது, இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு அந்த லேடியை பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்டாங்க. எந்த லேடி? ஓ அந்த ஆமாம் தெரியும், அவங்களோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடி அந்த பேர் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. லிம்ஸுன்னு சொன்னாங்க. என்னது லிம்ஸுனா? அப்போ எனக்கு தான் அடையாளம் தெரியலையா, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அவன் என்னோட லிஸ்ட்டு, என்னோட தங்கச்சி, அவள் பேர் லிம்ஸுன்றனால எனக்கு தான் அடையாளம் தெரியாமல் போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ சார் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அடுத்து வீட்டில் ஹீரோயின் அப்பாவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அம்மா எங்கப்பா போயிருக்காங்க? நம்ம எங்கே போயிருப்பா? லிம்ஸுன்னு தேடி தான் போயிருக்கா. என்னப்பா நீங்கள்? இல்லை, அவள் சொன்னக்கப்புறம் எனக்குமே அது லிம்ஸுனா இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. எப்படி லிம்ஸு உயிரோட தானே இருக்கா, ஏன் அது அதுவாக இருக்கக்கூடாது? அவங்கள பார்த்தா ஒரு நல்ல வைப் வருது, கண்டிப்பாக அவங்கள தான் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே தலையில் அடிச்சுட்டு போய் சோகமாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது நட்டு போகிறதுக்கான லெட்டர் எழுதுகிறாங்க. இதுக்கு மேலே அங்கே வேலை செய்கிறது அவங்களுக்கு நல்லதில்லைன்னு தோணியிருக்க போல். அது எழுதுகிறப்போ ஒவ்வொரு லெட்டரும் எழுத அவங்க அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வருது. நடந்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த வேலைக்கு இன்டர்வியூ போனது, அந்த ஐடி கார்டை பார்த்தது, அப்புறம் ஜாயின் பண்ணது, அவங்க நம்ம ஹீரோ கூட கை கொடுத்தது, பேசுனது, மலை ஏறினது, இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு அழுகையாக வருது. அப்படி தேம்பி அழுகிறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு வழியாக லெட்டர் எழுதிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினாக இருந்துட்டு லெட்டர் கையில் வச்சுட்டே இருக்காங்க. அப்படியே வெளியே வரப்போ பாட்டியாக வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே தான் மெயின் சீனுங்க. வெளியே வந்தோன்னே பார்த்தா நம்ம டாக்டர் சார் கூட இருந்தால ஒரு டிடெக்டிவ், அவர் வராரு. வந்து நம்ம டாக்டர் சார் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க சொன்னாருன்னு சொன்னோன்னே இவங்க நேராக உள்ளே போய் காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஒரு கவரை கொடுத்துறாங்க. இது என்ன கவர் அப்படின்னாங்க. ஸ்மெல்லி பார்த்துட்டு இது என்ன ஸ்மெல்லு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வேகமாக திறந்து மூந்து பார்த்தா அதே ஸ்மெல்னு சொல்லி அந்த கார் ஓப்பன் பண்ணப்போ வந்து ஸ்மெல் யோசிக்கிறாங்க. ஆமாம் அதே ஸ்மெல் சொல்லி உள்ளே பார்த்தா ஒரு பூ, மஞ்சள் கலர் பூ இருக்குது, ஆரஞ்சு கலர் பூவு. அதை எடுத்து பார்த்து எல்லாம் மூந்து பார்க்குறாங்க. இது அதே பூ தான். இது என்ன பூ? பாப்பீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்கிற இந்த பூ தான், இந்த ஸ்மெல்லு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஃபீஸில் ஹீரோவையும் அந்த டிடெக்டிவ் தாத்தாவையும் காமிக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறாரில்ல அவரை பார்த்தோன்னே இவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உடனே போய் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டோன்னே அப்போ தான் அவர் பழசு சொல்கிறாரு. இவங்க அம்மாக்காரன்னு சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க தெரியுமா, அப்போ அந்த கோட்டை போட்டுவிட்டது இவர் தான். அப்புறம் வீட்டில் இருக்கிறது காமிக்கிறாங்க. நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா அந்த குழந்தைய வந்து அனாதாசிரமத்தில் சேர்க்கறக்காக போலீஸில் வந்திருக்காங்க. என்னால் வர முடியாது, எங்கள் அம்மா கண்டிப்பாக வருவாங்கங்கிறாங்க. அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடாங்கன்னு சொல்கிறதா இப்போ பேசியிருக்காங்கல்ல அந்த தாத்தா தான் அவர். நான் சொன்னது கேட்டுக்கோ, கண்டிப்பாக உங்கள் அம்மா வருவாங்க, ஆனால் இங்கேனாலும் இருக்க முடியாது, நீ அவங்க கூட போகணும், நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே முடியவே முடியாதுன்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கடா அப்படின்னு சொன்னேன்னா, எங்கள் அம்மா சாகலை, கண்டிப்பாக என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா வரப்போ நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை அப்படி கத்துது. அதை சொன்னோன்னே அதுக்கப்புறம் இவங்களை காமிக்கிறேன், ரொம்ப நாள் போயிருச்சுல, நீ இந்த அளவுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கே வந்தாலும் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது நீ நம்புறியா உங்கள் அம்மா வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு? எங்கள் அம்மா என்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிருந்தா கண்டிப்பாக எங்கேயாவது உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. அப்போது இந்த கல்பிட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மா விட்னஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உங்கள் இல்லை காணாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு சீக்கிரமாக இந்த கல்பிட்டை கண்டுபிடிச்சி எங்கள் அம்மாவை நான் சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன்னு சொன்னோன்னே அவர் ஆதரவாக முதுக தடவி விடுறாரு. அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் சார் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இந்த பாட்டிக்கும் இன்னொரு அந்த ஆல்ரெடி இருக்க பேரையும் பேக்ரவுண்ட் செக் பண்ணால் வெவ்வேறு ஃபோட்டோ வருது. அதாவது அந்த பாட்டி ஆல்ரெடி காமிச்சாங்க தெரியுமா ஃபஸ்ட் சீனில் இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த நகோகியும் இப்போ இருக்க இந்த பொம்பளையும் வேறு. உடனே வந்து ஒரு ஃபைல் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணால் அந்த ட்ரக் லிஸ்ட்டில் இருந்த பேரும் இப்போ இந்த பாட்டியும் பார்த்தோன்னே அவருக்கு உடனே அதிர்ச்சி ஆகிருச்சு. அப்போ நம்ம தேடிட்டு இருக்க கில்லர் இதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம பாட்டி ஹீரோயின் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஹீரோ எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இன்னும் லேட்டாக தான் வருவாங்கன்னு சொல்லி இவர் அந்த இது காமிக்க வரக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துடாது. உள்ளே வராரு. நம்ம ஹீரோயின் வந்து உங்களை குட் பை சொல்லலான்னு வந்து அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம மசன் சேர்ந்து குட் பை சொல்ல போகிறீங்களா, எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சார் இருந்துட்டு நீங்கள் வெளியே வாங்க கூட பேசணும்னு சொன்னோன்னே வெளியே நின்றுருக்காங்க. அந்த லெட்டரை கொடுத்தோன்னே இப்போ எதுக்கு இந்த லெட்ரு, இல்லை தப்பு என் மேலே தான், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் என்ன ரீசன்னு சொல்லுங்கங்கிறாங்க. இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, ஐஎம் சாரிங்கிறாங்க. உங்களோட சாரி அப்பாலஜி எனக்கு தேவையில்லை, நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும், எந்த காரணமும் சொல்லாமல் போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க. திரும்ப நன்றின்னு சொன்னப்போ நீங்கள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், மிஞ்சுனை பற்றி மிஞ்சுனுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்போவும் நம்ம பாட்டி மேடம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? காணாமல் போனவங்களோட நேமை உங்களுக்கு யூஸ் பண்ணி வேலையும் வாங்கியிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நீங்கள் தான் அவங்களோட சிஸ்டர் நினச்சி மிஞ்சோட அம்மா எவ்வளவு ஆசையாக கேட்குறாங்க. உங்களுக்கு எதுக்கு அவங்களோட எமோஷன்ஸ் கூட நீங்கள் எதுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக கத்துறாரு. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிறே இல்லைங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டோன்னே இதுக்கு மேலே எங்களை எதுவும் தயவு செஞ்சு கேட்காதீங்க, நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அவர் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. உனக்கு கண்டிப்பாக வேணுமா? ஆமாம், அந்த அட்ரஸ் நீங்கள் எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. ப்ளீஸ்டா இதெல்லாம் யோசிச்சு பண்ணடா, எனக்கு தெரியாது, நீங்கள் எழுதி கொடு, நாங்கள் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு அட்ரஸை வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து வாங்குகிற ஒரு மேடம் போல் அவங்கள பார்க்க தான் போகிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை, வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் குட் பை சொல்லிட்டாங்களே, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நான் உங்ககிட்ட உனக்கு பேசி ஆகணும், நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணீங்களா? ஆமாம். அந்த பொண்ணு அவங்கள பற்றி உங்களுக்கு எப்படி டிப்ஸ் கிடச்சிது, என்ன ரிசீவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தன்னோட கையில் இருந்து அந்த லெட்டரை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த லெட்டர் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட் கொடுக்குறப்போ 3 பேரோடது இருக்குது. அதாவது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களோட நேமு, இப்போ செத்து போன அந்த பாட்டியோட நேமு, இவங்க அந்த 3 ஷீட்டையும் பார்த்துட்டு அப்போ இவங்க தான் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்களான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ட்ரக்ஸ் வாங்கினதுலேருந்து எல்லாரும் கொலை பண்ணது இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உடனே ஒரு இடத்த போய் நான் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக ஓடுறாங்க. போய் அங்கே ஆஃபீஸில் கேட்குறாங்க. அந்த நகோகி வந்து இன்னும் வரலையா? இல்லை, முக்கியமான வேலையாக போயிட்டுன்னு சொல்லி லீவ் போட்டு போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கு அவங்களை தேடுறீங்க? ஒரு பிரச்சனை இல்லை, வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடுறாங்க. இப்போ தாங்க நம்ம அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அப்படியே செமையாக கெத்தாக ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கம்மல் போட்டு அவ்வளோ அழகாக நடந்து வருது. கெத்தாக சூப்பராக வருது. அப்படியே முகத்தில் அப்படி திமிர் இருக்குது பாருங்களேன். அப்போது அதோட ஃப்ளாஷ்பேக் இப்போ காமிக்கிறாங்க. இப்போது அந்த டாக்டரோட ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து வீடு வீடாக போய் ஊசி போடுறவங்க. அவங்கள போய் அந்த பொண்ணுக்கு வந்து மாற்று மருந்து போட்டுருச்சு போல், கொலை பண்ணிடுச்சு போல். சாரி மேடம், இது என்னோடய ஃபால்ட் எதுவுமே இல்லை. அது வந்து அப்போது அது காப்பாற்றுன்னு சொல்லி கேட்குது. ஆனால் அது என்னோடய ஃபால்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இது போயிடுது. பார்த்தா இது செத்து போச்சு. வந்து பொருளில் திருடிட்டு இருக்கு, எல்லா திங்ஸையும் திருடிட்டு போயிடுச்சு. திரும்பி போயிட்டு வந்து வெட்டி போட்டு கொன்றுது. அதுக்கப்புறம் தான் அந்த சீனு, அந்த டாக்டரோட டெட் பாடி, ஒய்ஃபோட டெட் பாடி கொண்டு வருவாங்கல்ல, அந்த சீனு. அதுக்கப்புறம் இந்த பொம்பளை என்ன பண்ணுது, நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பேங்க்குக்கு போகுது. பேங்க்கில் தான் நம்ம லிம்சூன் இருக்காங்க. அங்கே போய் இதை டாக்டர் தான் ஏற்கனவே வந்து ஒய்ஃபோட பேங்க்லேருந்து பணம் திருடு போகும், வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா. அதனால் இந்த பொம்பளை பேங்க்குக்கு போனோன்னே அந்த பாஸ்புக்கை பார்த்தோன்னே டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது. உங்கள் ஐடி கார்டை கொடுங்கன்னு சொன்னோன்னே அந்த ஐடி கார்டில் அவங்க ஒய்ஃப் பேர், அவங்க டாக்டரோட ஒய்ஃப் பேர் போட்டிருக்கு. ஓ, இது அப்படியான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேக் சைட் போய்ட்டு உடனே நம்ம டாக்டர் சாருக்கு கூப்பிட்றாரு. இந்த சமயத்தில் நம்ம டாக்டர் சார் அங்கே ஜெயிலில் இருந்தார், அதனால் ஃபோன் எடுக்கலை. 3 டைமாக கூப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த பொம்பளை வந்து கோவத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போவே இந்த பொம்பளைக்கு புரிஞ்சு போச்சு, இவளுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி வந்து பார்க்குறப்போ அந்த பொம்பளை இல்லை, என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கு. அப்புறம் நைட் நேராக போயிட்டுருக்கிறப்போ திரும்ப டாக்டர் சாருக்கு லிம்சூன் வந்து கால் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட முக்கியமான சொல்லணும், ஒய்ஃப் அக்கௌண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க காணாமல் போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. ஃபோன் போல் அதனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அப்புறம் அவங்களுக்கு யாரோ தங்களை ஃபாலோ பண்ணி வரது போலவே இருந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்துட்டே வரப்போ திடீர்னு இந்த பொம்பளை போய் அப்படியே அவங்களே போட்டு தள்ளிடுச்சு. போட்டு தள்ளினோன்னே அப்படியே இழுத்துட்டு போகிறப்போ அதுக்கு அவங்க இழுத்துட்டு போன ஆப்போசிட் சைடில் ஒரு பொண்ணு, அது யார், நம்ம ஹீரோவோட அம்மா. அதை பார்த்து என்ன பண்ணிடுச்சு, அது ஒரு பைத்தியம், கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அது ஓடி போயிடுச்சு. இந்த பொம்பளை போய் அதோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப காஃபி ஹவுஸுங்கிறது அட்ரஸ் எல்லாம் காமிச்சிருக்கு. அப்போது அதையும் போய் போட்டு தள்ளியாச்சு. நைட் நேரம் போய் அங்கேயே ஃபுல் போட்டு தள்ளியாச்சு இந்த பொம்பளை. இப்போ சுற்றி எல்லாரையும் போட்டு தன்னது இதுதான். ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக இன்னொரு கொலையை மறைக்கிறதுக்காக இன்னொரு கொலை. அப்போது இது இந்த டாக்டரு, நம்ம ஹீரோயினு, அப்போ நம்ம ஹீரோ சார் 3மே கம்பைனாக இருக்குங்காட்டி இந்த ஃபுல் செட்டப்புக்கு அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்திருக்கு போல். செம்மையாக இருக்குல்ல. நிகழ்காலத்துக்கு வந்தாச்சு. அதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த பொம்பளை வரப்போ பக்கத்து கடைக்காரங்க வந்து இது வந்து டீ ஹவுஸு. அந்த பொம்பளை ஓடி வந்து, ஹலோ மிஸ், உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க, டீ ஹவுஸ் அது, யார் வந்திருக்கா, ஆனால் பெண்ணா, ஒரு ஆண் தான் வந்திருக்காரு, நான் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், நீங்கள் போங்க, ஓகே ரொம்ப நன்றி, நல்லவ மாதிரி சொல்லிவிட்டு அவள் உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது யார், நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே வந்து உட்கார வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் யார், நீங்கள்
மறந்துட்டீங்களா? என்னோடய சிஸ்டர் எல்லாம் காணோன்னு சொல்லி வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேனே. நீங்கள் தானா அப்படி சார் வந்து அப்போ தான் உள்ளே வராரு. வந்தோன்னே மஸ்டன் சார் வேகமாக அந்த ஷீட் கொடுக்குறாங்க. குங்சனோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க நைட் நேரம் மெடிக்கலில் படிச்சிருப்பாங்க. ஹவுஸ் செல் இன்ஜெக்ஷன் போடுறவங்க வீடு வீடாக போய். ஆமாம், நைட் டைமில் பியூட்டிஷியன் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க போல். நைட் நேரம் மட்டும்தான் தெரியாத வீட்டில் தான் போய் போட்டிருக்காங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடி போயிருக்காங்க போல். போலீஸ் ஸ்டேஷனில் ரீசெண்டாக போய் தான் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஷாக்கான விஷயம் அப்படின்னா, கிட்ட தான் இருந்திருக்காங்க. என்னது? ஆமாம், இந்த நகோகியோட ஜாப்புக்கு பதிலாக இவங்க அந்த நகோகியோட பேரை வச்சு இங்கே தான் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம கிட்ட தான் இருந்திருக்காங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணப்போ தான் நமக்கே தெரிஞ்சுது அந்த பொண்ணு நகோகிங்கிறது வேறு, இவங்க வேறு. போலி அடையாளத்தோடு வந்திருக்காங்க. அந்த நகோகிங்க வந்து இவங்க கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல். இப்போ எங்கே இருப்பாங்க? டாக்டர் சார் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டாங்க. அவனோட டீ ஹவுஸை ஃபுல்லாக செக் பண்ண அவன் எங்கே இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக ஓடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க? வேகமாக அந்த அவங்களுக்கு தனியாக ஒரு ரேக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்கே போய் அவங்களோட ரேக்கை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. உடனே வேகமாக அங்கேருந்து அந்த நெருப்பு அணைப்பான் எடுத்துகிட்டு வந்து வேகமாக அதை உடச்சி அந்த கதவை உடச்சி பார்க்குறாங்க. அடுத்த சீன் அந்த கில்லிங் லேடியவும் அவங்க அப்பாவையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டர் இல்லாவை கண்டுபிடிக்க சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டனே. ஆமாம், அந்த அன்மேரிட் உமன் பற்றி தானே சொல்கிறீங்க, காணாமல் போயிட்டாங்கன்னு வந்தீங்களே. ஆமாம், உங்களோட காஃபி ஷாப்புக்கு முன்னாடி தான் தொலைஞ்சு போயிருந்தாங்கன்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்டை கொடுத்து நம்ம அக்ரிமெண்ட் பாருங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டில் இவங்க 2 பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. கண்டுபிடிச்சி கொடுக்குறப்போ 7 மில்லியன் தரதா சொல்லி அதில் போட்டிருக்கு. ஓ, இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே பாஸ்ட்டுக்கு போகுது. இந்த அம்மா வந்து அந்த காஃபி ஷாப்பில் இருப்பாங்க போல், அதை வந்து விற்கிற நிலமையில் இருப்பாங்க போல். அங்கே வேலை செஞ்சு ஒருத்தர் வேலையை விட்டு போனால் இன்னொருத்தையும் அதே மாதிரி போகிறது. நீ சொன்னங்காட்டி உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தர வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வேற போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வராங்க. இந்த லேடி இந்த காஃபி ஹவுஸ் முன்னாடி தான் வந்து காணாமல் போயிட்டாங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் என்னோடய சிஸ்டர் என்ன டிஸப்பியர் ஆகிட்டாங்க, போகிறதுக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அப்புறத்துக்கு நீங்கள் தேடுறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அவங்க காணாமல் போயிட்டாங்க, நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, ஏதாவது ஸ்டெப் எடுத்து தானே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா வந்து பேசுகிறாரு. அவங்க சொல்கிறது சரிதான், இங்கே நிறைய டிடெக்டிவ் வருவாங்க, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன், அதுக்கு நிறைய செலவாகுமே, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், எனக்கு அவன் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த ஷீட் அப்போ தான் போட்டிருப்பாங்க போல். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்கிறப்ப தான் நம்ம என்னோட அப்பா ஃபோர் அடிக்குது. பார்த்தா ஸ்க்ரீன் சேவரில் அவங்க 2 பேரோட படம். அதை பார்த்துட்டு இவங்க உங்கள் பொண்ணான்னு சொல்லி கேட்குது அந்த கில்லர் ரெடி. அப்படியே நேராக மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருக்கு. லிமிஜின் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலம் ஞாபகம் வருது. அந்த கார் போய் இடிக்க போகிறப்போ அந்த பொண்ணை மூஞ்சி பார்த்துருப்பாங்கல்ல, அந்த நேரம் ஞாபகம் வருது. பார்த்துட்டு அந்த கிளவி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ரத்தத்தால் எழுதுனால இந்த கிளவி தான் போல் பாட்டி காமிக்கிறாங்க. அதோட கதவு வந்து உடச்சிட்டு இருந்தாங்களா, இப்போ வேகமாக உடச்சி அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்த்து இது ஸ்மெல் வருதான்னு ஃபுல்லாக செக் பண்ணுறப்போ ஒரு பொட்டலை மாதிரி கிடக்குது. அந்த கவருக்குள்ளே அந்த பூ இருக்குது. அதை மோந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவ தான் கில்லர்னு. உடனே அந்த சமயத்தில் இந்த கில்லர் லேடி காமிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த இடத்த ஃபைண்ட் பண்ணீங்க, வேறு யாருக்காவது தெரியுமா? இல்லை, நான் வந்தது யாருக்குமே தெரியாது, ஏன் என் ஒய்ஃபை கூட தெரியாதுன்னு அந்த லூஸ் தாத்தா அப்படி சொல்கிறாரு. இவ என்ன பண்ணுறா, மெல்லமாக போய் அங்கே இருக்கிற கதவை லாக் பண்ணிவிட்டு, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் தேடி வந்த ஆள் நானே கிடையாதுன்னு சொல்லி அந்த பேரோட சொல்லுது அந்த கிழவி. அப்போ இன்னொரு சீனு, அந்த இன்டர்வியூ வந்த பாட்டி இடிச்சது தெரியுமா, இடிச்சிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிடும், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கப்புறம் நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகுது. அப்புறம் நீங்கள் எங்கிட்டயா கேட்டிங்க, இல்லை நான் உங்களை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லுது. நான் உன்னை பற்றி சொல்லலை, என்னை பற்றி நானே சொல்லிக்கிட்டேன்னு சொல்லுது. இப்போது இவங்களோட அடையாளத்தை திருட வந்திருக்கு இந்த கிழவி. மலைப்பகுதியில் கூட்டிகிட்டு போய் அந்த பாட்டியை இந்த கிளவி போட்டு தள்ளிடுச்சு. இது கொல்றதை பார்த்தத அந்த கால் ஊனமாக இருந்தார்ல அவர் அந்த மலையில் வந்துட்டுருக்கிறப்போ கொல்றதை பார்த்துட்டு ஆன்னு சொல்லி கத்தி கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்துட்டு இந்த கிழவி அவரையும் காலை உடச்சி போட்டு தள்ளிடுச்சு. இப்போ லைனாக ஒன்றுக்கு ஒன்று இத்தனை கொலை பண்ணி வச்சுருக்கு இந்த கிழவி. உடனே நம்ம ஹீரோயின் இப்போ அடுத்த ஹீரோயினை காமிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோ அப்போ தான் அந்த சிசிடிவி வரையில் அந்த பொம்பளை பற்றி பார்த்துட்ருக்காங்க. ஃபோன் பார்த்தா டாக்குமெண்ட்டுன்னு வருது. டாக்குமெண்ட் யார், மிஞ்சுன் தானே? சொல்லு மிஞ்சுன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க வாய்ஸ் கிட்ட நான் ஃபவுண்டு ஏன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மிஸ் லீம்னு சொன்னோன்னே, நான் அந்த கல்பிரட்டை கண்டுபிடிச்சிட்டேன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் தான் அந்த கோனாவை கொன்ன அந்த கல்பிரேட் நகிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் இந்த இடத்த ஜூம் பண்ணி பார்க்குறப்போ இங்கே இருக்க இந்த பொம்பளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க?
நம்ம ஹீரோயின் மேடம் கிட்ட கேட்குறப்ப உமன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கேன் ஆஃபீஸ்ட்டுன்னு சொன்னோன்னே, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க, ரொம்ப டேஞ்சரஸான இடம், நான் உங்களை தேடி உடனே வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து உடனே ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, சீக்கிரம் நம்ம அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணுங்க, உடனே போன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வந்து பார்த்தா அவங்க அப்பாவை இருந்து வருது. அது மெசேஜ் கூட வந்திருக்கு, லிம்சு நான் இருக்க இடத்துக்கு உடனே வா, ரொம்ப எமர்ஜென்சின்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் போயிட்டே இருக்குது, எடுக்கவே இல்லை. திரும்ப கால் பண்ணுறாங்க, திரும்ப என்கேஜாக இருக்குது. அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணுறாங்க, அப்பாங்கிறாங்க, யாருமே பேசலை, அமைதியாக இருக்குது, கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா வீடியோ வருது, அந்த கிழவி அவங்க அப்பாவை கடத்திட்டா, கட்டி வச்சு இருக்க மாதிரி வீடியோ போட்டிருக்கா. அதுக்கப்புறம் திரும்ப அப்பாவுக்கு கால் பண்ணுறப்போ போகல, திரும்ப அந்த கிழவியை கூப்பிட்றா. யார் நீங்கள், அப்பா எங்கே, அப்பா என்ன மிஞ்சோன், என்ன தெரியலையா, அன்றைக்கி ஒரு நாள் நைட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கேமே, ஞாபகம் இல்லையா, நீயா, இப்போ உனக்கு என்ன வேணும், ஒழுங்கு எங்கள் அப்பா விடுறேன், நான் சொன்ன இடத்துக்கு நீ மட்டும், நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடத்துக்கு நீ மட்டும் தனியாக வரணும், அப்படி வந்தினா உங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போகலாம், இல்லை போலீஸை கூட்டிகிட்டு வரேன்னு தெரிஞ்சது உங்கள் அப்பா உனக்கு கிடைக்க மாட்டார், செத்து போயிடுவாருன்னு சொல்லி திமிரா பேசுது அந்த கிழவி. உடனே இவங்க எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சு, உனக்கு கொன்னுருவேன்னு சொல்லி கத்துது. இல்லாமல் அவசரமாக வெளியே ஓடி ஒரு காரில் அங்கேருந்து போயிட்டுருக்கு. உடனே நான் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுது. அவள் ஒருத்தி இப்போ தான் பியூட்டி பார்லர் இருப்பா போல், யூடியூப் வீடியோக்கு போடுறதுக்காக தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கா. அங்கே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவள் எடுக்க 3 டைம் கூப்பிட்றா, 3 டைம் எடுக்கல. உடனே ஒரு மெசேஜை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த அந்த காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். அந்த நகை டீ ஹவுஸ் மேலே க்ளோஸாக இருக்குது. அவங்க காலையில் தான் வந்துட்டு போனாங்கன்னு பக்கத்து கடைக்காரங்க சொல்கிறாங்கிறாங்க. ஆமாம், அவள் தான் கல்பிரிட். அப்போ அந்த கோங்ஜி என்னாச்சு, 2 பேருமே ஒன்று தான், அவள் தான் கல்பிரிட்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் முதல் வந்த இடத்துக்கு வந்து காரை விட்டு இறங்கி ஓடி போகிறாங்க. பாட்டி ஹீரோயின் அப்படியே போயிட்டுருக்கிறப்போ நைட் ஆகிடுது. நைட் ஆனோன்னு என்ன யார் வந்துடுறா, நம்ம ஹீரோயின் வந்துடுது. பாட்டி போய் ஹீரோயின் வந்தாச்சு. வேகமாக ஓடி போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த இடத்துல நின்று ஃபோன் பண்ணுது. நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், எங்கள் அப்பா எங்கே, நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லுங்கிறாங்க. பரவாயில்ல, தனியாக வந்துருப்ப போல், போலீஸ் யாரும் வரல, இப்போ நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீ போ, போலீஸ் யாராவது வரதா தெரிஞ்சுது, உங்கள் அப்பா அவ்வளவுதான் சொல்லி ஃபோன் சொல்லுது. அது காரை என்ன பண்ணுது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் காரை நிறுத்தி வேவ் பற்றிக்கிட்டே சொல்லுது. நம்ம ஹீரோயின் லொக்கேஷன் பிடிச்சிக்கிட்டு நேராக ஓடி போனால் ஒரு பெரிய பங்களா மாதிரி, அதாவது ஒரு காட்டேஜ் மாதிரி வருது. உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு பழைய பொருளை போட்டு வச்சுருக்கு. அப்பான்னு சொல்லி கத்துது. கையில் அந்த வைப்ரேட்டர் வச்சுருக்கு, யாரும் நம்ம ஹீரோ கொடுத்த வைப்ரேட்டர், அதை வச்சுட்டு சுற்றி பார்த்துட்ருக்கு. சரி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் ஒரு மூலையில் கிடைக்கி. ஓடி போய் எடுத்து அப்பான்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறப்போ அந்த கிழவி வந்து ஒரே போடு, நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல. அடுத்த வார எபிசோட்காக நானும் வெயிட்டிங். அடுத்ததாக எனக்கு என்னமோ அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 5-16 எபிசோடோட முடியுது நம்ம இந்த ட்ராமா. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அடுத்த வார எபிசோடை பார்க்க.